நம்ம சேனலில் உள்ள அனைவருக்கும் இனிய தைத்திருநாள் வாழ்த்துக்கள். வணக்கம். எனது பெயர் ரமேஷ் என்கிற திருமலை ஐயங்கார். எனது தகப்பனார் பெயர் தி ராஜகோபால், அவருடைய தகப்பனார் பெயர் திருமலை. நாம் இந்த காணொளியில் ஜோதிட சாஸ்திரத்தை பற்றி விரிவாக காணலாம். ஜோதிட ராசியில் தாக்கம் எப்படி இருக்கும், அதில் சூரியனின் பங்கு எவ்வாறு வகுக்கப்படும் என்பதை தெளிவாக காணலாம். இப்போ நாம் ஜோதிடத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஜோதிடம் ரெண்டு ரீதியாக பேசப்படுகிறது. ஒன்று அறிவியல் ரீதியாக, இன்னொன்று சாஸ்திர ரீதியாக. அறிவியல் ரீதியாக பார்க்கும் பொழுது சூரியனிலிருந்து பூமியில் விழும் ஒளியின்படிதான் ஒருவருடைய ஜாதகத்தில் அவருடைய மனோதிடம் அமைந்திருக்கும். அது எந்த அளவு வலுவாக விழுகிறதோ அந்த அளவு அவர் மன வலிமை அதிகமாக உள்ளவராக இருப்பார். எனவே உதாரணத்திற்கு ஜோதிடத்தை முதலில் எழுதியவர் பராசர மகரிஷி என்பவர். ஜோதிடம் கணிப்பது பராசர சித்தாந்தத்திற்கும் நந்தி கணநாத சித்தாந்தத்திற்கும் ஒன்று சேர வர பார்ப்பதுதான் ஜோதிடம். இது அறிவியல் ரீதியாக பார்க்கும் பொழுது அட்சரேகை தீர்க்கரேகை சம்பந்தமாக பலன்களை கணித்து திரும்ப அது அயனகதி 2.5 நாளிகை வரும். 2.5 நாளிகை. அதனால்தான் ஒரு மணி நேரத்திற்கு 1.5 மணி நாளிகை கணக்கு. அதன்படி பார்த்தால் 1ஆம் தேதி பிறந்தவர்கள் பெரும்பாலும் சூரியனின் ஆதிக்கத்தோடும், 2ஆம் தேதி பிறந்தவர்கள் சந்திரனின் ஆதிக்கத்தோடும், 3ஆம் தேதி பிறந்தவர்கள் செவ்வாயின் ஆதிக்கத்தோடும், 4ஆம் தேதி பிறந்தவர்கள் ராகுவின் ஆதிக்கத்தோடும், 5ஆம் தேதி பிறந்தவர்கள் புதன் ஆதிக்கத்தோடும், 6ஆம் தேதி பிறந்தவர்கள் சுக்கிரனின் ஆதிக்கத்தோடும், 7ஆம் தேதி பிறந்தவர்கள் 7ஆம் தேதி பிறந்தவர்கள் கேதுவின் ஆதிக்கத்தோடும், 8ஆம் தேதி பிறந்தவர்கள் சனி பகவானின் ஆதிக்கத்தோடும், 9ஆம் தேதி பிறந்தவர்கள் செவ்வாயின் ஆதிக்கத்தோடும் இருப்பார்கள். இவை யாவும் ஜோதிடத்தின் பலன். முதலில் ஜோதிடத்தில் 1ஆம் பாவம் உயிரை குறிக்கும், 2ஆம் பாவம் வாக்குஸ்தானத்தை குறிக்கும், 3ஆம் பாவம் குடும்பத்தை குறிக்கும், 4ஆம் பாவம் வண்டி வாகனம் சொத்து முதலியவற்றை குறிக்கும், 5ஆம் பாவம் குலதெய்வம் புகழ் தாய்மாமன் இவற்றை குறிக்கும், 6ஆம் பாவம் எதிரி கண்டத்தில் இருந்து தப்புவது இது போன்ற பலன்களை குறிக்கும், 7ஆம் பாவம் களத்திர பாவத்தை குறிக்கும், 8ஆம் பாவம் தனது பகைவர்கள் உள்ளிட்டோர்களை எதிர்ப்பது பற்றி குறிக்கும், 9ஆம் பாவம் தகப்பன் ஸ்தானத்தை பற்றி குறிக்கும், 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்தை பற்றி குறிக்கும், 11ஆம் பாவம் நமது யோக பலன்களை பற்றி குறிக்கும், 12ஆம் பாவம் பொதுவான பலன்களை குறிக்கும். இது ஜோதிட சாஸ்திரம். ஒவ்வொரு ராசிக்கும் கோள்களின் சுழற்சிப்படி நமது ராசிகள் அமையும். உச்சநீசம் அடைவதை பொறுத்து பலாபலன்கள் மாறுபடும். இதுவே ஜோதிடத்தின் அமைப்பாகும். நாம் இந்த சேனலுக்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் நன்றி. நாம் மேற்கொண்டு ஜோதிடத்தை பற்றி, ஜோதிட சாஸ்திரத்தை பற்றியும் ராசியின் பலாபலன்களை பற்றியும் நாம் விரிவாக அடுத்த காணொளியில் பார்க்கலாம். நன்றி.